இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உருளைக்கிழங்கு சாதம் நல்லா டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட சாதம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அம்மாலாம் காய் செஞ்சதுக்கப்புறம் அடியில் சுரண்டி அந்த சாப்பாடு போட்டு பேட்டி தருவாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா நைஸாக நறுக்கிட்டு அதை நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சோம்புத்தூள் கூட உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க தோல் சீவிட்டு நல்லா க்யூப்ஸ் மாதிரி நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க, கொலன்னு ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக சீரக மிளகு வறுத்து நுணுக்கின பொடி இருந்தது, அதை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனா மிளகுத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டு சாப்பாடு வடித்து சாதத்தை ஆற வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இது கூட போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது தொட்டுக்க கூட எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு பைட்டுக்குமே இந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். சாப்பாடு பெரட்டும் போது உங்களுக்கு ட்ரையாக தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயிலே செஞ்சனால இந்த சாதத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.